الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين فحسن أولئك رفيقا صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேயர்களே, இந்த பயானை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்றைய நாளுக்கு நாம் பயன்படுத்துவோம். அன்பானவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்புகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பின் அதிசயங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதமும் அந்த ரபியுல் அவ்வல் மாதம்தான். அதை பற்றியும் பேசுகின்ற ஒரு வசந்தத்தின் ஆரம்ப மாதத்திலே நாம் இருக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேயர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது அற்புதமான வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் எந்த துறையிலே இருந்து நோக்கினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே முன்மாதிரியை பார்க்கலாம். அந்த வகையிலே இன்றைய இந்த பயானிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்புகளை நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு பிறக்கச் செய்வதற்காக நல்லதொரு குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகிலும் உள்ள படைப்புகளில் அரபிகளை தெரிவு செய்தான். அந்த அரபிகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதற் வம்சத்தை தெரிவு செய்தான். முதற் வம்சத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷி கோத்திரத்தை தெரிவு செய்தான். அந்த குறைஷி கோத்திரத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு ஹாஷிம் என்ற நல்ல ஒரு குடும்பத்தை தெரிவு செய்தான். அந்த பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தில் இறுதி நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூ உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருக்கும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அருளாக உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். ஏனைய நபிமார்களை எடுத்துக்கொண்டால், ஏனைய நபிமார்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இன்னும் சில நபிமார்கள் ஒரு ஊருக்கு நபியாக, ஒரு கிராமத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இன்னும் சில நபிமார்களுடைய வரலாறை பார்த்தால் ஒரு நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு சமூகத்துக்கும் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு ரஹ்மத்தாக நாங்கள் தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கம் மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக,
மனிதனுடைய உள்ளும் வெளியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே சுத்தம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே நாயகமே, உங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏன் தெரியுமா அனுப்பினோம்? ஷாஹிதாக அனுப்பினோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு, உங்களோடு இருந்த தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு நீங்கள் ஷாஹிதாக இருக்கிறீர்கள், நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் மௌத்தா போனதுக்கு பின்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களும் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, நீங்கள் சொன்ன புத்திமதிகளை தங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக எடுத்து நடக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை என்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல குர்ஆனுடைய ஆயத்துகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழங்கப்படுத்துறார். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிற போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நீங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக இருந்தா, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தா, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அப்படி நபியை நீங்கள் பின்பற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் உங்களை விரும்பி அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதர்கள் தூய்மையோடு வாழ வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கையிலே தூய்மை வெளிப்பட வேண்டும், மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள இன்னும் ஒரு தனிச்சிறப்பு தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கிறார்கள், எல்லா நபிமார்களுக்கும் இமாமாகவும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாகவும் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இனி நபி வருவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நபிய்ய பஅதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் வருவது கிடையாது என்று சொன்னார்கள். வஅன காத்தமுன் நபியீன், நான் நபிமார்களுக்கு முத்திரை, நான் தான் இறுதி நபி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்று இந்த மக்களுக்கு பயானம் செய்திருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது முழு உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, பரிசுத்த அல் குர்ஆனை பிரட்டி பார்த்தால் பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களை அதிகமாக பயன்படுத்த இல்லை. ஏனே நபிமார்களுடைய பெயர்களை குர்ஆனை பிரட்டி பார்த்தா ஏராளமான பெயர்களை பார்க்கலாம். பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்களுடைய வரலாறுகளை பேசியிருக்கிறான். அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். சில நபிமார்களுடைய பெயரே அல்லாஹ் சூறாக்களுக்கு பேராக வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனினுடைய சிறப்பித்து வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் குர்ஆன்ல 4 இடங்கள்ல தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். ஏனைய இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெயரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல 4 இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அல்லாஹ் பயன்படுத்துறான். முதலாவது இடம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு வஷித்தாஉ அலல் குஃபார் என்று சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹம்மது என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ்
வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இங்க அல்லாஹ் முஹம்மத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் மிமா நுஸ்ஸில அலா முஹம்மத், அங்கு அல்லாஹ் முஹம்மத் என்று பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான் மா கான முஹம்மதுன் அபா அஹதின், அங்கு அல்லாஹ் முஹம்மதுன்னு பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நான்கு இடங்கள்ல தான் பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கிறான். ஏனைய இடங்கள்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சிறப்பு பெயர்களை பயன்படுத்தி இருக்கிறான். யா அய்யுஹர் ரசூல், ஏ ரசூலே. யா அய்யுஹன் நபி, ஏ நபியே. யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே. இப்படி அல்லாஹ் சிறப்பு பெயரை கொண்டு அழைக்கிறான். ஆனா ஏனே நபிமார்களுடைய வரலாறை பிரட்டி பாருங்க, ஏனே நபிமார்களுடைய செய்திகளை பிரட்டி பார்க்கின்ற போது குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய பெயர்கள் அதிகமாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா மூசா, யா ஈசா. அல்லாஹ் இப்படி பரிசுத்த அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்கிறான். சூரத்துன் நிசால 163வது ஆயத்துல அல்லாஹ் ஒரு ஆயத்துல, சூரத்துன் நிசா 163வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 10க்கு மேற்பட்ட நபிமார்களுடைய பேரை ஒரு ஆயத்துல சொல்கிறான். அந்த ஆயத்துல அல்லாஹ் 10க்கு மேற்பட்ட நபிமார்களுடைய பெயர்களை ஒரு ஆயத்துல சொல்கிறான். வஹீயை பற்றி பேசக்கூடிய அந்த ஆயத், இன்னா அவ்ஹைனா இலைக் கமா அவ்ஹைனா இலா நூஹி வன்னபிய்யின மின் பஅதிஹி وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا. அல்லாஹ் இந்த ஆயத்துல வஹீயை பற்றி பேசக்கூடிய ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் 10க்கு மேற்பட்ட நபிமார்களுடைய பெயர்களை ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியோடு இரக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம், கஷ்டம் ஏராளம். இந்த உம்மத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவே அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நபியுடைய பண்புகளை, நபியுடைய சிறப்புகளை குர்ஆன்ல ஏராளம் பேசியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை பத்தி பேசியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேள்வியை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான நெஞ்சை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எப்படி இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எப்படி இருக்கும். அல்லாஹ் பார்வையை பற்றி பேசுகிறான். மாதா கல்பஸரு வமா தகா, நபியுடைய பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவருப்பான விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட விடயங்களை பார்க்கவோ கேட்கவோ மாட்டார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்கள் படிப்பினை நிறைந்த விடயங்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல நபியை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு வர்ணனையாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய பேச்சு எப்படி இருக்கும், நாங்க பேசுவதை போல வள வள என்று நபி பேச மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுவார்கள் அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்ச மாதிரி பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் வஹி. அல்லாஹ் வஹி அறிவிச்சால்தான் இப்படி பேசுங்கன்னு சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்றார்கள், கதைக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு மக்களோடு பழகுவார்கள் என்றால், பக்கத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகளை யாராவது எண்ண முற்பட்டா இலகுவில எண்ணி முடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுகள் அப்படியே அமைதியாக, மெதுவாக, நிதானமாக இருக்கும் என்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பேசுவார்கள், நேர்த்தியாக பேசுவார்கள். அருவருப்பான எந்த வார்த்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இன்னும் ஒரு தனிச்சிறப்பு தான் கண்ணியமானவர்களே,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எங்களுடைய இபாதத்தோடு தொடர்பாக வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் தொழுகையில நினைவுபடுத்துறோம். தொழுகையில நாங்க ஸலவாத்து சொல்கிறோம். தொழுகையில் அத்தஹியாத்தை ஒரு மனிதரை முன்னோக்கி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் அனுமதி கொடுத்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக நாங்க தொழுகையில நபி மீது சலாம் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது இறுதி அத்தஹியாத்துல கடமையாக இருக்கிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எல்லா இபாதத்தோடும் எங்களை தொடர்பாக வச்சிருக்கிறான். அதே போல ஹஜ்ஜிக்கு போனாலும் அங்கே அல்லாஹ் தொடர்பாக வச்சிருக்கிறான். நான் சொல்லக்கூடிய கலிமாவை எடுத்து பாருங்க, கலிமாவிலையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை இணைச்சு வச்சிருக்கிறான். கலிமா சொல்லக்கூடிய எல்லாரும் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எல்லாரும் கலிமா சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அதிகமாக ஒரு அடியாருடைய பெயர் பேசப்படுமா இருந்தா அது அல்லாஹுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அதிகமாக இந்த உலகத்தில் பேசப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னும் ஒரு தனிச்சிறப்பு தான் கண்ணியமானவர்களே. நாளைய கியாமத்துடைய நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் இல்லாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை இல்லாம யாரும் சுவர்க்கம் செல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அத வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை எங்களோடு அல்லாஹ் இணைச்சு வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் விசாரணை செய்வான். இந்த நபியை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க, இந்த நபி உங்களுக்கு தெரியுமாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டினாலே மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்று யாரெல்லாம் பின்பற்றி இந்த உலகத்துல சுன்னாக்களோடு வாழ்ந்தாங்களோ, யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை எடுத்து வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளைய மறுமையினால சொல்லுவார்கள், ஆம் எனக்கு தெரியும் இது என்னுடைய நபி, இந்த நபியை தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா துறையை நான் முன்மாதிரியாக பின்பற்றினேன் என்று சொல்வார்கள். இந்த மக்கள் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இன்னும் சில மனிதர்கள் நாளைய மறுமையில பதில் சொல்லுவார்கள். நபியை காட்டி கேட்கின்ற போது எனக்கு இவரை தெரியாது என்று சொல்லி தடுமாறுவார்கள். கண்ணியமானவர்கள், அந்த மக்களை அல்லாஹ் நரகளை போட்டு விடுவான். அதனால் தான் ரபியூனில் அவ்வல் மாதம் பிறந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பேசுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பேசுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அந்த நிகழ்வை பேசுகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோடு எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசுகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர் எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசுகிறோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரோடும் எப்படி நடந்திருக்கிறார் என்ற செய்திகளை நாம அடிக்கொருக்கா, அதாவது ஏனைய காலங்களில் பேசுகின்றோம். ஆனா இந்த ரபியூனில் அவ்வல் இந்த மாதத்துல அதிகமாக நாங்க பேசுகிற காரணம் என்னென்றால் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விடயங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு கணவராக வைத்து பார்த்தாலும் எல்லா கணவன்மார்களுக்கும் எல்லா பொறுப்புதாரிகளுக்கு முன்மாதிரியை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தகப்பனாக வைத்து பார்த்தால் எல்லா தகப்பன்மார்களுக்கும் எல்லா பெற்றோருக்கும் முன்மாதிரியை பார்க்கலாம். ஒரு தகப்பன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி நடக்க வேண்டும், ஒரு தந்தை பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் முன்மாதிரியை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அப்துல்லாவுடைய மகனாக வைத்து ஒரு பிள்ளையாக பாருங்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கலாம். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளையும் காட்டி தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் அழைப்பு கொடுத்தாலும் கண்ணியமானவர்கள், அடிமைகள், பலவீனமானவர்கள், பணம் இல்லாதவர்கள், நாங்க சாதாரணமாக கருதக்கூடிய அந்த மக்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவாக கருதவில்லை. அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தாலும் விருந்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி விடை அளிப்பார்கள்.
கஷ்டமான காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுத்துக்கொண்டு அதை சுமந்து இலகுவானதை மக்களுக்கு நாடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே அற்புதமான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களிலே மிக முக்கியமான ஒரு அற்புதம் தான் இந்த பரிசுத்த அல் குர்ஆனாக இருக்கிறது. பரிசுத்த அல் குர்ஆன் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்குது குர்ஆன். நடைமுறையில உள்ள இந்த குர்ஆன் இருக்குது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்குது. இன்றைக்கு நாளுக்கு நாள் மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய மக்கள் கூடிக்கொண்டு போகின்றார்கள். நாளுக்கு நாள் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கூடிக்கொண்டு போகிறார்கள். காரணம் என்ன கண்ணியமானவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த முஅஜிஸா, இந்த முஅஜிஸாவினூடாக அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றத்தை உலகத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல இந்த குர்ஆனை பற்றி பேசியிருக்கிறான். குர்ஆன் பெருமதியான ஒரு ஏடு. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அற்புதமான ஒரு ஏடு. சாதாரணமாக 2 நூலை நீங்க பாருங்க. இந்த வருடம் எழுதின நூல், அடுத்த வருடம் எழுதக்கூடிய நூலை பாருங்க. முதலாம் பிரதி, 2ஆம் பிரதிக்கல்ல நிறைய கருத்து முரண்பாடு இருக்கும், பிழை திருத்தம் ஒரு பகுதியை கொண்டு வந்து திருத்தி எழுதுவார்கள். ஆனால் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சோ அதே குர்ஆன் தான் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இறக்கப்பட்ட குர்ஆன் தான் எங்களுக்கும் இருக்குது. 6666 ஆயத்துகள், 114 சூறாக்கள், 30 ஜுஸூகள், 7 மன்சில்கள், அதே குர்ஆன் தான் எங்களுக்கு இருக்குது. அற்புதமான குர்ஆன். குர்ஆனை ஓத ஓத அலுப்பு வந்தது கிடையாது. ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகைகள்ல நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 ரக்காத்துகளிலும் 17 தடவைகள் ஓதுகிறோம். எங்கள்ல யாருக்காவது சூரத்துல் ஃபாத்திஹா அழுத்ததுண்டா? கண்ணியமான அலுப்பு வாரது கிடையாது. குர்ஆன் அவ்வளவு அற்புதமான ஏடு. வலீத் இப்னு முகீரா இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஒருவர், அவருக்கு ஒரு குர்ஆனை பற்றி சொல்கிறார். வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லதலாவா வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி. இந்த குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியா இருக்குது, இந்த குர்ஆன் எவ்வளவு இனிமையா இருக்குது. இந்த குர்ஆன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதானே போகுது. குர்ஆனை படிக்கிற மக்கள் கூடிக்கொண்டுதானே போகிறார்கள். குர்ஆனை விளங்கக்கூடிய மக்கள் கூடிக்கொண்டுதானே போகிறார்கள். குர்ஆன் தாண்டது கிடையாது, குர்ஆன் கீழே போனது கிடையாது என்பதாக இஸ்லாத்தை ஏற்காத வலீத் இப்னு முகீரா குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, குர்ஆன் பெருமதியான அற்புதமான ஏடு. இந்த குர்ஆனை நாங்க படிக்கணும், குர்ஆனை நாங்க விளங்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகையில 17 தடவைகள் ஓதுறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7 ஆயத்துக்கள், 7 ஆயத்துக்கள், மிகப்பெரிய ஒரு துவா. இந்த துவாவுடைய கருத்து எங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்க என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? எனவே குர்ஆனை முதலாவது நாங்க படிக்கணும், எங்கட அற்புதத்தை நாங்க படிக்கணும். இன்றைக்கு முழு உலகமும் அற்புதமாக பார்க்கக்கூடிய, முழு உலகத்தையும் அல்லாஹ் வியக்க வைத்திருக்கிறான் குர்ஆனின் மூலமாக. இந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், குர்ஆனுக்கு அதிகமாக நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். குர்ஆனோடு யார் யார் சம்பந்தப்படுகின்றார்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் சிறப்பானதாக வைத்திருக்கிறான். குர்ஆன் எப்படி அற்புதமானதோ, குர்ஆனை சுமந்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமானவர்கள், நபிமார்களின் தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள், அற்புதமான அந்த ஏட்டோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லாற்றையும் அல்லாஹ் சிறந்ததாக வைத்திருக்கிறான். குர்ஆனை சுமந்து வந்த மலக்கு நஸல பிஹிர் ரூஹுல் அமீன். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களின் தலைவராக மாறினார்கள். குர்ஆனை சுமந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆன் எந்த இரவில் இறங்கிச்சோ அந்த இரவுகளிலே சிறந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் தந்திருக்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் குர்ஆன் இறங்கின இரவை தந்திருக்கிறான். இதை சொல்ல வருகிறேன் கண்ணியமானவர்களே.
குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எங்களுடைய அற்புதமான இன்றைய நடைமுறையில் இருக்கின்ற முஅஜிஸா இந்த குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் மேன்மையானதாக வைத்திருக்கிறான். எனவே குர்ஆனை சுமந்திருக்கிற நானும் நீங்களும் சிறந்தவர்கள். எனவே குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் எங்களுடைய இமாம் யார் என்று கேட்கப் போகிறான். நானும் நீங்களும் என்னுடைய இமாம், எனக்கு வழிகாட்டி, என்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டி, என்னுடைய தொழுகைக்கு வழிகாட்டி, என்னுடைய தொழிலுக்கு வழிகாட்டி, எல்லாவற்றுக்கும் குர்ஆன். குர்ஆனை என்னுடைய எல்லா துறையிலும் இமாமாக நான் எடுத்து நடந்தேன். குர்ஆனை எனக்கு முன்மாதிரியாக எடுத்து நடந்தேன். இன்று நாம் நாளைய மறுமையிலே பதில் சொன்னால் நிச்சயமாக அந்த குர்ஆன் எங்களுக்கு பரிந்துரை செய்யும். குர்ஆன் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். எந்த அளவு மன்றாடும் என்றால் எங்களை கொண்டு போய் சுவர்க்கத்திலே சேர்க்கும் வரைக்கும் நாளைய மறுமையிலே குர்ஆன் எங்களுக்கு மன்றாடும். அப்படி மன்றாடக்கூடிய குர்ஆனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த குர்ஆனை அதிகமாக படிக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு அதிகமாக நேரம் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் மொபைலுக்கு நாங்க நேரம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியா, பேஸ்புக், வாட்ஸ்அப், வேற இணையதளங்களுக்கு நாங்க நேரம் கொடுக்கிறோம். என்னுடைய உங்களுடைய இமாம் நாளைய மறுமையில் அல்லாஹ் கேட்கிறார், உங்களுடைய இமாம் யார் என்று. நானும் நீங்கள் எங்களுடைய வழிகாட்டி குர்ஆன் என்று சொல்ல இருக்கிற இந்த இமாம் ஒரு நாளைக்கு நாங்க கொஞ்சம் அரை ஜூஸாவது ஓதக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். குர்ஆனை அதிகமாக படிக்கணும். குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கணும். அப்போதான் நாங்க இந்த நடைமுறையில உள்ள முஅஜிஸாவை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக மாறுவோம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனி சிறப்புகள் ஒன்றுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நபி ஒன்று வருவது கிடையாது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னும் சிறப்பு அம்சங்கள் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம். இதை நாங்கள் ஹதீஸ் என்று சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னான வார்த்தைகள் எப்படி எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்குதோ அதே போன்ற அந்த வார்த்தைகளை அறிவித்த சஹாபாக்களுடைய வரலாறுகளும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை, வரலாறுகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த முறைகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை அறிவித்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் முழுமையாக இஸ்லாத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபாக்கள் எங்கு வாழ்ந்தார்கள், அந்த சஹாபாக்களுடைய ஆரம்ப நிலை என்ன, எங்கே கல்வி கட்டார்கள், அவருடைய தாய் யாரு, தகப்பன் யாரு, அவர் யாரை திருமணம் முடித்தார், அதன் மூலமாக அந்த திருமணத்தின் மூலமாக அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள், இவர்கள் எங்கே பிறந்தார்கள், எங்கே வஃபாத்தானார்கள் போன்ற முழு வரலாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அறிவித்த அந்த சஹாபாக்குடைய முழு வரலாறும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு அற்புதமாக இருக்குது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தனிச்சிறப்புகள் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க அவருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் 40 வயதுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நிறைய நலவுகளும் நடந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நுபுவத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையாக முழு உலகத்தையும் ஈர்த்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். நுபுவத்துக்கு முன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிரட்டி பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய முன்மாதிரியாக அன்றைய உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலம் எங்களுக்கு தெரியும், ஜாஹிலிய காலம், அறியாமை காலம் என்று சொல்லுவோம். அறியாமை காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அந்த காலத்துல எந்த அளவுண்டா கண்ணியமானவர்களே, உண்மை பொய், உண்மையும் பொய்யும் தெரியாத மக்கள் பொய்யெல்லாம் உண்மையை போல பேசிவிடுவார்கள். அந்த காலத்துல, அந்த ஜாஹிலிய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று பெயர் எடுத்தவர்கள். அந்த காலத்துல சின்ன பிராயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகவில்லை. அந்த சிறு பிராயத்திலே அன்று வாழ்ந்த மக்கத்து மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று புகழ்ந்தார்கள். அன்று அந்த மக்கள் சிறு பிராயத்திலே அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று புகழ்ந்தார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போது தன்னுடைய தகப்பனை இழந்தார்கள். பிறந்து சில மாதங்களில் தன்னுடைய தாயை இழந்தார்கள். பெற்றோரை இழந்த அனாதையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு பெற வேண்டிய, அவர்களுக்கு இருக்க வேண்டிய அதபு, ஒழுக்கம் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்மாதிரி மிக்கவராக,
அழகான ஒழுக்கம் உள்ளவராக, முழு சமூகத்துக்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக சிறு பிராயத்தில் இருந்து அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நுபுவத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கண்ணியமானவர்களே ஏராளமான முன்மாதிரிகள் எங்களுக்கு பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்தில் கூட கண்ணியமானவர்களே பாவங்களின் பக்கம் போகாதவர்கள், பாவங்களின் பக்கம் நெருங்காதவர்கள். கண்ணியமானவர்கள் அந்த அளவெல்லாம் பாவங்களுக்கு செல்ல விடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவயவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஒரு அறிஞர் சொல்வதை போல அனாதை என்றால் யார் என்பதை ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார். லைஸல் யதீமுல் லதீ கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. ஒரு அறிஞர் சொல்கிறார், யதீம்டா யாரு தெரியுமா? எங்கட பாசையில நாங்க சொல்லுவோம் யதீம்டா தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நாங்க சொல்லுவோம் யதீம், அனாதைன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், உண்மையான அனாதை யாரு தெரியுமா? தகப்பன் இல்லாத பிள்ளை இல்ல. உண்மையான அனாதை இன்றைய உலகத்துல ஒழுக்கமும் அறிவும் சொல்லிக் கொடுக்கப்படாத பிள்ளைகள், இவர்கள் தான் உண்மையான அனாதைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்துல பெற்றோரை இழந்தாலும் கண்ணியமானவர்களே ஒரு வருடம் ஆக கொள்ள தாயும் இல்ல தகப்பனும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராயத்தில் அனாதையாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தோடு அறிவோடு வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு முன்மாதிரி மிக்கராக அந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். அன்றைய உலகத்தில தாய் தகப்பன் இல்லாத அனாதைகளை விட அதிகமான அனாதைகள், ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படாத அனாதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே, எல்லோரும் உள்ளத்துக் கெடுங்கள், உங்களுடைய குழந்தைகளை பெற்றோர் திருத்தாமல் வேற யாரு திருத்த போகிறார்கள்? நீங்கள் யாரும் பகல் கனவு காணக்கூடாது. என்னுடைய குழந்தையை ஆசிரியர் திருத்துவார், என்னுடைய குழந்தையை என்னுடைய மகனை ஆலிம் திருத்துவார், முஅல்லிம் திருத்துவார் என்று யாரும் கனவு காணக்கூடாது. எங்களுடைய குழந்தை அவர்களிடத்தில் இருக்கின்ற நேரம் மிகவும் குறைவான நேரம். எங்களுடைய பிள்ளை அதிகமாக இருப்பது பெற்றோரிடத்திலே. எனவே பெற்றோர் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். என்னுடைய மகன் என்ன செய்கிறான், யாரோடு பழகுறான், எங்க போகிறான், எத்தனை மணிக்கு வருகிறான் என்பதை பெற்றோராகிய நாம் பொறுப்புணர்ச்சி ஒரு பொறுப்புதாரிகளாக நாம் இருந்து பிள்ளைகளை கண்காணிக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்வார். எனவே அன்பானவர்களே, எல்லா துறைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா துறைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர்களை அல்லாஹ் நாளைய மறுமையில ஒரு உயரிய அந்தஸ்தில் வச்ச போகிறான். அதுக்கு வரலாற்றிலே ஒரு சான்றை எங்களுக்கு பார்க்கலாம். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். ஒரு கவலையான முகத்தோடு சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தோழரே என்ன விடயம் கவலையாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்போ சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, ஒரு கவலை உள்ளத்தை வாட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல உங்களோட ஞாபகம் வரும்போதெல்லாம் ஏதாவது கேட்கணும் என்று தோண்டக்கூடிய நேரம் எல்லாம் உங்களோட மஜ்லிஸுக்கு வந்து உங்களிடத்திலே நாங்கள் அந்த விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம், புனிதமான உங்களுடைய முகத்தை பார்த்துக் கொள்வோம், உங்களுடைய ஞாபகம் வரும் இதெல்லாம் ஓடோடி உங்களோட மஜ்லிஸுக்கு வந்து கொள்வோம். ஆனா நாளைய மறுமையில இந்த உலகத்தை விட்டு நாங்க பிரிஞ்சிட்டா நாளைய மறுமையில நீங்கள் எல்லோரும் நபிமார்களோட உயரிய அந்தஸ்து இருப்பீங்களே, நாங்க எங்க இருப்போம், நாங்க உங்களோட இருப்போமா என்ற ஒரு கவலை நாயகமே என்று சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்க முன்னால அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சூரத்து நிசா 69வது ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا. அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சூரத்து நிசா 69வது குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இந்த குர்ஆன் ஆயத்துடைய கருத்தை பாருங்க. யார் அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்கின்றார்களோ,
ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين. யார் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ, எல்லா துறைகளையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்களோ, நாளைய மறுமை நாள் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு அல்லாஹ் எழுப்பாட்டுவான். வஸ்ஸித்தீகீன் உண்மையார் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். வஷ்ஷுஹதா சுஹதாக்களோடு அல்லாஹ் எழுப்பாட்டுவான். வஸ்ஸாலிஹீன் நல்லடியார்களோடு அல்லாஹ் நாளைய மறுமை நாள் எழுப்பாட்டுவான். வஹஸுன உலாயிக ரஃபீகா இதை விட வேற என்ன அழகான நட்பு தேவை? இதுதானே நல்ல தோழமை. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்தால் நாளைய மறுமை நாள் அல்லாஹ் எங்களை நபிமார்களோடு எழுப்பாட்டுவான். நாளைய மறுமை நாள் அல்லாஹ் உண்மையாரோடு எங்களை எழுப்பாட்டுவான். நாளைய மறுமை நாள் அல்லாஹ் சுஹதாக்களோடு எங்களை எழுப்பாட்டுவான். நாளைய மறுமை நாள் அல்லாஹ் நல்லடியார்களோடு எங்களை எழுப்பாட்டுவான். இந்த செய்தியை அல்லாஹ் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். சௌபான் கவலைப்பட தேவையில்லை. இந்த குர்ஆனுடைய விஷயம் என்ன சொல்லுது? கவலைப்பட தேவையில்லை. நாளைய மறுமை நாள்ல நபிமார்களோட, உண்மையாளர்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட இருக்க விருப்பமா? அல்லாஹ் ரசூலை பின்பற்றுங்க. அல்லாஹ் ரசூலை உங்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக நாளைய மறுமை நாள்ல அல்லாஹ் நபிமார்களோட, உண்மையாளர்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட உங்களை எழுப்பாட்டுவான், உங்களை சேர்த்து வைப்பான் என்ற கருத்துப்பட அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற போது எல்லா துறைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முன்மாதிரியாக பின்பற்றுவோம். குடும்ப வாழ்க்கையா, பிள்ளை வளர்க்கின்ற விடயமா, முஸ்லீம்களுக்கு இடையிலான உறவா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான உறவா, ஒரு வியாபாரம் செய்கின்றோமா, எல்லா துறைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி நாங்கள் பின்பற்ற வேண்டும். அன்பானவர்களே, ரபியுனில் அவ்வல் மாதம் வந்தால் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பேசுவது, வரலாறை கேட்பது மாத்திரமல்ல, எல்லா காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்கப்பட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் உச்சரிக்கப்பட்டா நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துஆவாக இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறான். அது மாத்திரமல்ல, அந்த ஸலவாத்தினூடாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை போக்குறான், நன்மைகளை எங்களுக்கு தருகிறான். அந்த ஸலவாத்தினூடாக நாளைய மறுமையினால் அல்லாஹ் நபியுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு தருவான். எனவே அன்பானவர்களே, சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த ரபியூனில் அவ்வல் வசந்தத்தின் ஆரம்ப மாதம் எங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக பின்பற்றி வாழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை, கோவிட்-19 சகல மக்களையும் பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை தனிப்புரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவா